அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அபிராமபுரத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கீழே விழுந்தவர் மரணமடைந்திருக்கிறார். சென்னை அபிராமபுரம் கேவிபி கார்டன் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயனை விசாரிக்க போலீஸ் வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் கீழே விழுந்தவர் மரணமடைந்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை அபிராமபுரம் கேவிபி கார்டன் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை இன்று காலை தாழம்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள். இன்று காலை ஒரு 5 மணி அளவுல அபிராமபுரத்துல கேவிபி கார்டன்ல வசித்து வந்த கார்த்திகேயனை தாழம்பூர் போலீசார் அவரை பிக்கப் பண்ணிட்டு அதன் பிறகு அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ய இருந்த போதுதான் போலீசுடன் ஏற்பட்ட தள்ளுமுடல கார்த்திகேயன் அவருடைய வீட்டு வாசல்லையே கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்தவர் மயங்கி அதே நிலையில அவர் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் அதன் பிறகு அந்த இடத்துல இருந்த தாழம்பூர் போலீஸ் மற்றும் அபிராமபுரம் போலீஸ் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது தாழம்பூர் போலீஸ் அவரை கார்த்திகேயனை பிக்கப் பண்ண வரும்போது அந்த வழியாக அபிராமபுரம் போலீஸுமே என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே நின்று அவர் தாழம்பூர் போலீஸோட நின்று கார்த்திகேயனை விசாரணைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். ஆனால் அங்கு ஏற்பட்ட இந்த தள்ளுமுள்ளு கார்த்திகேயன் அவருடைய மொபைல் போன் எடுத்து எந்த போலீஸ் வந்திருக்காங்களோ அவங்கள வீடியோ எடுக்க முயற்சிருக்கிறாரு. அப்போ தாழம்பூர் போலீஸ் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனை அவர்கிட்ட பிடுங்கும் போதுதான் இந்த தள்ளுமுள்ள கார்த்திகேயன் கீழே விழுந்திருக்கிறார். அப்போதான் கார்த்திகேயன் வாக்கிங் போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்துல தான் தாழம்பூர் போலீஸ் கார்த்திகேயனை பிக்கப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போக இருந்தாங்க. அந்த டைம்ல தான் கார்த்திகேயனுக்கும் தாழம்பூர் போலீஸாருக்கும் இடையே இந்த கைகலப்பானது நடந்திருக்கிறது. இதுலதான் கார்த்திகேயன் அவரோட வீட்டு வாசல்ல கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்த கார்த்திகேயன் அதன் பிறகு போலீசாரும் அவர்களை தாழம்பூர் போலீஸும் அபிராமபுரம் போலீஸும் 2 பேருமே கார்த்திகேயனை கண்டு கொள்ளாமல் போலீசார் அவர்களுடைய பேசி அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். இந்த காட்சிகள் அனைத்துமே அருகில் உள்ள சிசிடிவியில பதிவாகி இருக்கிறது. அதாவது கார்த்திகேயன் கீழே விழுந்திருக்கிறார். அதன் பிறகு இந்த பிக்கப் பண்ண வந்த போலீஸும் அபிராம போலீஸுமே அவருடைய உறவினர்களுக்கும் சொல்லவில்லை, அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக்குமே சொல்லாம அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னு தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தற்போது வைக்கப்படுகிறது. இந்த கார்த்திகேயன் அதன் பிறகு அவரோட உறவினர் பார்த்து அந்த அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் கார்த்திகேயனை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு VSS ஹாஸ்பிட்டல் அபிராமத்தில் இருக்கக்கூடிய VSS ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கிறார்கள். பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கின்ற காரணத்தினால உடனடியாக அங்கிருந்து 108 மூலியமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரும்போது தான் பிராட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில. இப்போ தற்போது அவர்களுடைய கார்த்திகேயனுடைய மகன் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு போலீசார் மீது வைத்திருக்கிறார். கதிரொடிவேலன், அதாவது தாழம்பூர் போலீஸ் எங்க அப்பாவை வீட்டுல இருந்து பிக்கப் பண்றதுக்காக வந்தாங்க. ஆனால் அதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ள அவர் கீழே விழுந்துட்டார். தாழம்பூர் போலீஸோடு சேர்ந்து அபிராம போலீஸுமே இருந்தாங்க. 2 பேருமே எங்க அப்பா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவர்களை அங்கிருந்து மருத்துவமனை அழைத்து சென்றால் என்னுடைய அப்பாவுடைய உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் 2 பேருமே அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் எங்களுடைய அப்பாவுடைய உயிர் பிரிந்து விட்டது. தற்போது கார்த்திகேயனுடைய உடல் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில இந்த பிணவரையில வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நில மோசடி விவகாரம் தொடர்பாக தான் கார்த்திகேயனை தாழம்பூர் போலீசார் இன்று காலை அழைத்து சென்று விசாரணை செய்திருந்தார்கள். அந்த இந்த நிலையில தான் இந்த இடைப்பட்ட இந்த டைம்ல கார்த்திகேயன் போலீசாருடைய இந்த தள்ளுமுள்ள கீழே விழுந்து இறந்து விட்டதாக அவருடைய மகன் கதிரொடிவேலன் தற்போது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன்.